மாறிட்ட. ஓகே ஓகே, நீ என்ன பண்ணாலும் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த Dress தான் கசங்கி இருக்கு. என்ன பண்ணலாம்? சரி சரி, அப்புறமா பேசலாம். ஓகே பை. ஹாய் சின்ன பையா. மது. ஐயோ தாத்தா. மது, உன்னை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணுமே. ஆ மது. என்னம்மா நீ எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது? உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? ஏமா டல்லா இருக்க? மது, என்னம்மா பதிலே பேச மாட்டேங்கிற? தாத்தா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் தாத்தா. தப்பு பண்ணிட்டேன். என்ன காசு கொடுத்து அழுகின வாழைப்பழத்தை வாங்கிட்டிய? சும்மா இருங்க தாத்தா. ரோமியோ தான் வாயால நான் பொம்மை இல்லைன்னு சொல்ல வைக்கிறதுக்காக பயங்கரமா டீஸ் பண்ணி இன்சல்ட் பண்ணிட்டேன். என் விளையாட்டே வினையா போச்சு. இதுக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னால விளையாடப்படாதுங்கிறது. ஆமா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விலாவரியா சொல்லு. கோச்சிட்டு என்னோட சண்டை போட்டு ஓடி போயிட்டாரு. ஓடி போயிட்டாரா? வாசப்படியே இனிமே மிதிக்க மாட்டேன்னு சொல்லி பின்பக்கமா எகிரி குதிச்சு ஓடி போயிட்டாரு. எது பின்பக்கமாவா? வர வர மாப்பிள்ளையோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பின்பக்கமாவே இருக்குது. இத பாருமா, ஓடி போ, விடாத. சந்து முனைய கூட தாண்டி இருக்க மாட்டாரு. அவரை மடக்கி நிறுத்தி மன்னிப்பு கேளுமா. இல்ல தாத்தா, என் மூஞ்ச பார்த்தாலே அவருக்கு ஆத்திரம் தான் வரும். என்னம்மா? தாத்தா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னம்மா? தாத்தா, நான் அவருக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். அத அவர் பார்த்தாருன்னா என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் பறந்து போயிடும். அப்படியா? என்ன கிஃப்ட் அது? ஐயோ, அதான் கிஃப்ட். கால் எடுங்க. எது? இதான் கிஃப்டா? இவ்ளோ பெருசு இருக்குது. உள்ள பீரோ ஹீரோ வச்சிருக்கியோ? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இத கொண்டு போய் அவர் வீட்ல கொடுத்துட்டு வாங்க. என்ன கிஃப்ட் லிஃப்ட் பண்ணவே முடியல? போனங்கன கணக்குது. சீக்கிரமா போய் கொடுத்துட்டு வாங்க, இல்லனா அதே மாதிரி ஆயிட போகுது. சரி, அப்ப கொஞ்சம் பின்னால தள்ளு. அட என்ன இல்லம்மா, சூட்கேஸ தள்ளு. அப்பா. இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற நீ கட்டிக்க போற புருஷனை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கிறியே, என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு? ஏன் மாப்பிள, உங்களுக்கு அறிவுங்கிறது புழுக்க அளவு கூட கிடையாதா? அவ உங்களை மடக்கி சூட்கேஸ்ல அடைச்சு வச்சிருக்கிறா. எசக்கு பெசகா ஏதாவது நசுங்கி போயிருந்தா அப்புறம் ஆயுசு பூரா நீங்க மடக்கு சேர் மாதிரி தான் இருக்கணும். இப்படி செங்குத்தா நிக்கவே முடியாது. இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. கலாட்டா பண்ணல, காதல் பண்ணலாம்ல. என்னது? சார், ரோமியோ உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஓ, வாங்க வாங்க. என்ன என்ன தேடி இங்க வந்திருக்கீங்க?
ரோமியோக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அப்படியா? வெரி குட் ரோமியோ, வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை பாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த செய்தியை முதல்ல உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம். ஏன்னா இவனுக்கு இவ்வளவு பெரிய பேரும் புகழும் வாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் ஆக்குனது நீங்க தானே? நோ 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 நோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. எத்தனையோ நோயாளிங்க வைத்தியம் பண்ணிக்க வசதி இல்லாம வாழ்க்கையை இழந்துடுறாங்க. அவங்களுக்காக நிதி திரட்ட நான் திட்டம் தான் போட்டேன். ரோமியோ அதை நிறைவேற்றி வைக்கிறான். இன்ஃபேக்ட் ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம். தேங்க்யூ சார். ஆனால் என் கல்யாணம் உங்கள் முன்னாடி தான் சார் நடக்கணும். அதான் சார் ஆசை. டெஃபினெட்லி ரோமியோ, டெஃபினெட்லி. ரோமியோ, அடுத்த ப்ரோக்ராமுக்கு நீ ரெடியா இருக்கியா? எஸ் சார், ரிஹர்சல்லாம் முடிஞ்சிடுச்சு. வெரி குட், வெரி குட். கம், let's have a cup of coffee together. வழக்கமா ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிற பேஷண்ட் கிட்ட கிட்னி எடுப்போம், அதுவும் 1 2. இவ்வளவு பெரிய ஆர்டர் வந்த உடனே நீங்க போட்ட பிளான் சிம்பிளி சூப்பர் சார். பை த வே, எல்லாம் கரெக்டா நடக்குது இல்ல? எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட் சார். இன்னும் 3 மணி நேரத்துல டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே பணம் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். வெரி குட். நமக்கு தேவை 40 கிட்னி தான். இவங்களை கொல்றது நமக்கு அனாவசியமான ரிஸ்க். சார், லட்டு மாதிரி நமக்கு இத்தனை பேர் கிடைச்சிருக்காங்க. அவங்கள சும்மா விடுறதுக்கு என் மனசு கேட்கல. புரியும்படி சொல்லு அஜய். சார், அவங்க கிட்னி மட்டும் இல்ல, அவங்க கண்கள் மற்ற பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு பணம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. பட் இவங்களை எப்படி டிஸ்போஸ் பண்றது? சார், நான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கேன். காட்டாங்குளத்தூர் பாலத்துல நடு ரோட்ல ஒரு டேங்கர் லாரி நிக்கும். அந்த டேங்கர் லாரி பூரா பென்சன். ஒரு சின்ன உரசல் ஏற்பட்டா கூட அது கப்புன்னு எரிய ஆரம்பிக்கும். பஸ் பாலத்துல ஏறும்போது டேங்கரோட மோதும். பஸ்ல இருக்கிற பாடிங்க பூரா கருகி சாம்பலாயிடும். இந்த விபத்தை தமிழ்நாடு பூராவும் ரொம்ப பரிதாபமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு எந்த பிரச்சனையும் வராது. எவ்ரிதிங் will be very clean சார். Wonderful Ajay, wonderful. Thank you. But be careful. Okay sir.
இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.